வறட்சியான நிலங்களை தந்திருக்கீங்க, ரைட். ஆனால் எனக்கு நீர் பாய்ச்சலான நிலத்தின் அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு நீங்கள் தர வேண்டும் அப்பா என்று இந்த காலேபிடம் தன் மகள் அக்சாள் கேட்கிறாள். எனக்கு அன்பானவர்களே, அப்போது காலேப் தன் மகள் அக்சாள் கேட்டதற்கு அப்படி அதுக்கு எந்த ஒரு விதமான நிபந்தனையும் சொல்லாமல் அவர் சொல்கிறாரு, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மகளுக்காக தன் தகப்பனார் வனாந்தரத்தின் இடத்த கொடுத்தது. மகளுக்கு பிடிக்காம கேட்ட நீர்ப்பாய்ச்சலான இடத்த தன் தகப்பன் அள்ளி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். இன்றைக்கு கொஞ்ச பலன் இருந்தும் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து பாவ வாழ்க்கையை விட்டு கர்த்தருக்காய் அடக்கி கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை கற்பனைகளை விட்டு விலகாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு காலேப் தன் மகள் கேட்டதனால் கொடுத்ததை போல இன்றைக்கு அந்த கர்த்தர் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற அவர் தன் மகளுக்கும் மகனுக்கும் இந்த வனாந்தர வாழ்க்கை முடியட்டும், செழிப்பான நாட்கள் உண்டாகட்டும் கேட்கிறவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு மிகச் சிறப்பான பசுமையின் துவக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சபை விசுவாசிக்கிறதா?